வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி சாரால் கர்ப்பந்தரிக்க பலனடைந்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வருஷத்துல நிறைய காரியங்கள் உங்களுக்கு பேசியிருப்பாரு, சபையில பேசியிருப்பாரு, உங்களுக்கு பர்சனலா பேசியிருப்பாரு. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எந்த மாதிரி, இதுக்கு எப்படி வழி திறக்கும், அதை உங்களை என்ன சொல்லல ஆண்டவர். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருல, அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். அதை தான் நினைக்க சொல்றாரு நம்மள. ஆமென். நம்ம இன்னைக்கு எதை நினைக்கிறோம்னா, இது ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இந்த வாக்குத்தத்தம் எப்படி நடக்கும், இதுக்கு எங்க ஓப்பன் டோர் வரும், இந்த பணம் எப்படி வரும், இந்த சுகம் எப்படி வரும், அதை எண்ணாதீங்க. இத கொடுத்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு ஒரு நாளும் எண்ணி 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 நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, துதித்து கொண்டே இருக்கும்போது, சாரால் கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து, அதை நீங்க உண்மையுள்ளவர் நினைச்சு நீங்க துதிக்க 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 உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்க காரியத்துக்குரிய ஸ்ட்ரென்த் உங்களை நிறைக்குது. அதற்குரிய ஓப்பன் டோர் இந்த வேலையிலே உண்டாகுது. அதற்குரிய சோர்ஸ் வருது, அதற்குரிய ஃபேவர் வருது, அதற்குரிய ப்ரொடெக்ஷன் வருது. எப்பனா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர்னு ஒரு நாள் நினைங்க. நினைச்சு 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 நன்றி சொல்லுவோமா?